வேலை மட்டுமே வேலை அல்ல, தனியார் நிறுவனங்களிலும் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். முதல்வர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்தார். இனி ₹1 கூட பணம் கொடுத்து வேலை வாங்கும் நிலை இருக்காது என்றார். இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போடுவதை பார்த்து பலரும் ஏளனமாக பேசினார்கள். அந்த வீடியோவால் தான் இன்று தமிழக இளைஞர்கள் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். என் தந்தைக்கு அடுத்து என்னை வழிநடத்தக்கூடிய ஒரே நபர் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தான். கடந்த 15 ஆண்டுகளாக அவருடன் நான் பயணித்து அவருடனேயே வளர்ந்து இந்த இடத்தில் நிற்கிறேன் என்று அமைச்சர் பர்வேஸ் தெரிவித்தார். மகளின் காதலனை ஆணவ கொலை செய்ததாக கூறப்படும் ஏழுமலை மற்றும் அவரது மகன் கௌதம் ஆகியோரை தவேகாவில் இருந்து நீக்கி மாவட்ட செயலாளர் குமரவேல் நடவடிக்கை எடுத்துள்ளார். தையூர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏழுமலை மற்றும் கௌதம் ஆகியோர் தவேகாவின் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே. ஆன்லைன் வழியாக உறுப்பினர்களாக இணைத்தனர். அவர்கள் எந்த பதவியிலும் இல்லை என கட்சித் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் அடுத்த பிரதமர் என்று அமைச்சர்கள் கூறுவது குறித்த கேள்விக்கு அவர்கள் ரசிகர் மன்ற மனநிலையில் உள்ளனர், அவர்களுடைய மனநிலை வேறு, எங்களுடைய மனநிலை வேறு என்று மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்தார். திமுக பாஜக இடையே ரகசிய உடன்பாட்டுக்கான ஏற்பாடுகள் நடப்பதாக வைகோ தெரிவித்தார். தவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் நடக்கும் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளது என்றார். டாஸ்மாக் விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 24 சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் கோரி போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்தது கண்டனத்திற்குரியது. உடனடியாக அவர்களை விடுதலை செய்து அவர்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தனது அரசியல் சுயலாபத்திற்காக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் சட்டவிரோதமாக மேகதாது அணையை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என PR பாண்டியன் தெரிவித்தார். கருணாநிதி ஆட்சி காலத்தில் கர்நாடகா 4 அணைகளை கட்டியது. இதுகுறித்து சட்டசபையில் முதல்வர் விஜய் கேட்ட கேள்விக்கு திமுகவில் பதிலளிக்க முடியவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள காவலர்கள் உள்ளிட்ட 118 அரசு அலுவலர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க அம்மாவட்ட கலெக்டர் வைத்தியநாதன் உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் கடைகளுக்கான மதுபானங்கள் கொள்முதலின் போது ஆல்கஹால் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கிறதா என்பதை ஆய்வின் மூலம் உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் திங்களன்று 2026-27 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் மறைந்த நடிகர் சௌகார் ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. உறவினர்கள் கண்ணீர் விட்டு இறுதி மரியாதை செலுத்தி பிரியாவிடை கொடுத்தனர். ஆண்களை விட முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்று காங்கிரஸ் MP ராகுல் கூறியுள்ளார். ஒரு பெண் தனது வாழ்க்கையின் மீது முழு உரிமையை கொண்டிருக்க வேண்டும். பெண் யாருக்கும் சொந்தமானவள் இல்லை, தனக்குத்தானே சொந்தமானவள் என்றார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. ஜென்சி தலைமுறையினரின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவைகளை தீர்ப்பது குறித்து நிதின் நவீன், PL சந்தோஷ், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோருக்கு பிரதமர் மோடி ஆலோசனை வழங்கினார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு துறைகளுக்கு எதிராக செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் மிக கடுமையான வரிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிசந்த் ஜோடி சீன ஜோடியுடன் மோதி வெண்கலப் பதக்கத்தை பெற்றனர். பிரதமர் மோடி அரசு பதவியில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்டு செப்டம்பர் 17 முதல் நாடு முழுவதும் சேவா சங்கல்ப மகோத்சவ மற்றும் சேவா பக்வாடா என்ற பெயரில் 15 நாள் சேவை நிகழ்ச்சிகளை நடத்த பாஜக தலைமை ஏற்பாடு செய்துள்ளது. இஸ்ரோவின் வணிக ரீதியான ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் தயாரிப்பு பணிகள் முழுமையாக தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்ஸ்பேஸ் தலைவர் பவன் கோயங்கா அறிவித்துள்ளார். இதன் மூலம் இஸ்ரோ இனி விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மட்டுமே முழு கவனம் செலுத்தும். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 28 தாம்பரம், திருவாரூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை ஆலந்தூர் பொன்னியம்மன் கோயிலில் தாலி மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிவிட்டு திருடு போனதாக நாடகமாடிய அர்ச்சகர் ரங்கநாதனை போலீசார் கைது செய்தனர். 10 கிராம் தங்க நகைகள் மற்றும் 460 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மீட்கப்பட்டன.
மகாராஷ்டிரா போலீசில் பணியாற்றி ஓய்வு பெறும் மோப்ப நாய்களை இனி பொதுமக்கள் தத்தெடுக்க முடியாது. நாட்டிற்கு சேவை செய்த நாய்களை இறுதிவரை போலீசாரே பராமரிப்பார்கள் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தன்னுடைய இயக்கத்தின் இணையதளம் குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவர் மாற்றுவோம் மாறுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் துவங்கியது. 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு அனைத்து மட்டத்திலும் உட்கட்சி தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கிளைக்கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 45ஆகவும் மாநகர நகர செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெள்ளத்தடுப்பு பரிந்துரைகள் அடங்கிய திருப்புகழ் குழுவின் 600 பக்க அறிக்கையை கடந்த 41 மாதங்களாக தமிழக அரசு வெளியிடாமல் மூடி மறைப்பது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தாவைக்காவில் நிர்வாகிகள் என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் குற்றவாளிகளின் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பெல்லட் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இளைஞரின் புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய 30 நாட்களும் ராகுலின் 7 மணி நேர தர்ணா போராட்டமும் தேவைப்பட்டதாக டெல்லி காவல்துறையை ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஷோழிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுக்கு சொந்தமான 1000 ஆண்டு பழமையான பத்மநாபபுரம் கோயிலை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து புனரமைத்து பக்தர்கள் வழிபாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கோரிக்கை விடுத்தார். குஜிலியம்பாறை முன்னாள் வட்டாட்சியர் ஐயாச்சாமி கம்யூனிஸ்டுகளின் விவரம் சேகரிக்க சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரத்தில் நன்னடத்தைகளை மீறியதாக கூறி அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக கல்லூரி முதல்வர்களுக்கு அரசு அனுமதியில்லாமல் சுற்றறிக்கை அனுப்பிய இணை இயக்குநருக்கு விளக்கம் கேட்டு அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவிரி நீர் மேகதாது விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதல்வர் விஜய் எதையும் விவாதிக்கவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அரசியல்வாதிகளிடம் பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற பேச்சுக்கு இனி இடமில்லை. மெரிட் மார்க் அடிப்படையில் மட்டுமே இனி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். SBI வங்கி சேமிப்பு கணக்கில் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் வசூலிப்பதா என மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டணம் வசூலை திரும்ப பெற வேண்டும். ஏழைகளின் வங்கி பரிமாற்றத்துக்காக ஜீரோ பேலன்ஸ் கணக்கை காங்கிரஸ் அறிமுகம் செய்தது என்றார். எம்எல்ஏக்கள் கார் பெறுவதில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு வழங்கும் வாகனங்களை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெற்றுக் கொள்வோம் என்றார். புதுச்சேரி திருப்புவனையில் உள்ள வேர்ல்பூல் நிறுவனத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அதிகாரிகளை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் தாவேக எம்எல்ஏ சாய் சரவணகுமார் மீது அம்மாநில காவல்துறை 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடு பயணிக்கும் வெற்றி தலைநகர் சென்னை என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையின் பெருமையை போற்றும் இந்நாளில் இனிய சென்னை நல்வாழ்த்துக்கள் என்றார். இருப்போர் இலார் என எல்லோரையும் அரவணைத்து ஏற்றம் தரும் அன்னையான சென்னைக்கு வயது 387 என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எங்கிருந்து பார்த்தாலும் சென்னையில் எங்கும் எங்கெங்கும் திமுகவின் சாதனைகள் மட்டும்தான் இருக்கும் என்றார். வரலாற்றிலேயே மிக வெப்ப ஆண்டாக 2027ஆம் ஆண்டு இருக்கக்கூடும் என பிரிட்டன் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுவரை கண்டிராத அளவிற்கு உலகம் மிக அதிக வெப்பத்தை எதிர்கொள்ளும் என கூறியுள்ளது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 65 உறுப்பினர்களை கொண்ட தேசிய நிர்வாகிகளுடனான முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரவிருக்கும் சட்டசபை தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரைப்படங்களை வெளியிடப் போவதில்லை என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 8 வாரங்கள் கழித்தே OTTயில் படங்களை வெளியிடுவோம் என கடிதம் அளித்த பிறகே திரைப்படங்களை வெளியிடுவோம் என கூறியுள்ளது. ஜென்சி உள்ளிட்ட இளம் தலைமுறையினரிடம் கட்சியின் கொள்கைகளையும் மத்திய அரசின் சாதனைகளையும் கொண்டு செல்ல பிரத்யேக குழுவை அமைக்க தில்லி பாஜக முடிவு செய்துள்ளது. அரசியலில் கவனம் பெறுவதற்கும் ரீல்ஸ் போடுவதற்கும் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக நயினார் நாகேந்திரன் பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டசபையில் சிறப்பாக செயல்படுவோம். நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை நேரலையில் காண்பிப்பதில்லை என திமுக செயற்குழுவில் நேரு தெரிவித்தார். அரசு ஆட்டம் கண்டுவிட்டது. தாவேக எம்எல்ஏக்கள் விலை போக தயாராகிவிட்டதால் கார்கள் கொடுத்து அவர்களை வசப்படுத்த நினைக்கிறார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். குஜிலியம்பாறை தாசில்தார் சொந்த வெறுப்பில் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தகவல்களை சேகரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கலெக்டருக்கே தெரியாமல் செய்துள்ளார் என்றார்.
நாம் போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, போராட வந்தவர்கள். கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்டான நாம் திரும்ப வருவோம், வந்து வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுப்போம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை எப்படி பயன்படுத்தினாலும் அது சட்டத்தை மீறுவதாக கருதப்படும். நீக்கப்பட்டதை ரீல்ஸாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எச்சரித்தார். என்னிடம் தற்போதுள்ள காருக்கு இன்னும் லோன் கட்டி வருகிறேன். தமிழக அரசு வழங்கும் காரில் போனால் எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று அமைச்சர் ராஜேஷ் கூறினார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதை விட எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு போடுவதில்தான் தாவேக ஆர்வமாக உள்ளது என செந்தில் பாலாஜி சொன்னார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு உள்நோக்கத்துடன் அரசின் ஆதாயத்திற்காக போடப்பட்டது என்றார். சட்டசபையில் திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும், மாமா மச்சான் என உறவு முறை வைத்து பேசக்கூடாது என திமுக செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார். தாவேகாவிடம் முறையான ஆதாரம் இருந்தால் தானே ஊழல் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியும் என டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜி கூறினார். தில் இருந்தால் ஃபைல்ஸை ஓபன் பண்ணுங்க என்றார். சாதி பெயரையும் அந்தஸ்தையும் காரணம் காட்டி நடக்கும் ஆணவ கொலைகள் சமுதாயம் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லவில்லை என்பதையே காட்டுகிறது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருப்பவர்கள் கூட உள்ளூர் நிர்வாகிகளை அரவணைத்துச் செல்வதில் சறுக்கிவிடுவதாக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் வேதனை தெரிவித்தார். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்றார். ஆட்சி நடத்த தெரியாமல் எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்கு போடுவதாக செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சட்டசபையில் கேள்வி கேட்டால் தாவேக அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்றார். அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தப் போகிறீர்களா அல்லது இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா என அரசை நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கேள்வி எழுப்பினார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, கர்நாடக முதல்வர் சிவகுமார், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ராமசுப்ரமணியன் ஆகியோருக்கு பாமக தலைவர் அன்புமணி கடிதம் எழுதியுள்ளார். திமுகவில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி வழங்க வேண்டும், கட்சி பதவியில் இருந்தே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று எம்பி கனிமொழி தெரிவித்தார். கைத்தறி வேட்டி உற்பத்திக்காக நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வேட்டி உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதென அமைச்சர் விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர் பதவிகள் ஒருவர் 3 முறை வகிக்கலாம் என தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டது. 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என முன்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அவை குறிப்பில் நீக்கப்பட்டவற்றை பயன்படுத்துவது விதிமீறல் என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். உரிமை மீறல் பிரச்சினைக்காக கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது, கடிதங்கள் ஆய்வில் உள்ளன என்றார். பண்டிகை காலத்திற்கு முன்பாக சர்க்கரை விலையை உயர்த்தியதால் இனிப்பிலும் கசப்பு ஊடுருவி உள்ளது என காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். 3 மாதங்களில் சர்க்கரை விலை 42% உயர்ந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். 2047 இந்தியா வல்லரசாகவும் வளர்ந்த நாடாகவும் வளர மாணவர்களின் பங்கு முக்கியமானது. ஆகவே நீங்கள் நமது நாட்டு உற்பத்தி பொருட்களையே வாங்குங்கள், நமது நாட்டிலேயே முதலீடு செய்யுங்கள் என விஐடி பட்டமளிப்பு விழாவில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பேசினார். கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட், அதை சிறப்பாக கொடுப்போம் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேசினார். ஒரு தேர்தலில் தோற்றால் அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வழுவதுதான் மற்ற கட்சிகளின் வழக்கம் என்றார். 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் தாவேகா இண்டி கூட்டணியுடன் இணைந்து பயணிக்கும். யார் பிரதமர் என்பதை கூட்டணி கட்சித் தலைவர்கள் அமர்ந்து பேசி முடிவெடுப்பார்கள் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்தார். தனக்கு இணையாக யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என நினைத்தால் கட்சியில் அவர் மட்டும்தான் இருப்பார் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூர்த்தோர் வரவேற்று வழிநடத்த வேண்டும் என்றார். தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்கலாமே தவிர நிரந்தரமாக அல்ல என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்றார். திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 110 உயர்த்த கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களின் உச்சபட்ச வயது 70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணைக்காக சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார். தற்போதைய முதல்வரை பார்த்து மக்கள் கை காட்டி குஷியாகிவிட்டு திமுக செய்ததை மறந்துவிட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் மகேஷ் கூறினார். தேர்தலில் தாவேக கொடுத்த வாக்குறுதிகள் மக்களுக்கு நினைவில் இருக்கிறதா என்றும் கேட்டார். சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பேச தேவையான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முந்தைய காலத்தை விட அதிக நேரம் பேச எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது என்றார். சட்டசபை விவாதத்தை நேரலை செய்வதை விசிக வரவேற்கிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடன் செயல்பட நேரலை அவசியம் என திருமாவளவன் கூறினார். மாற்றத்தை கொண்டுவர நினைக்கும் முதல்வர் விஜயின் வேலை மிகவும் சிரமமானது என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். மாநிலம் கடனில் இருக்கிறது, சட்டியில் ஒன்றுமில்லை, எனவேதான் முதல்வர் விஜய் நேரம் கேட்கிறார் என்றார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை 11 மணி அளவில் ஆஜரானார். இம்மண்ணில் கனவுகளோடு காலடி எடுத்து வைப்பவருக்கு தன் மடியில் இடமளித்த நகரம் சென்னை என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். முயற்சிக்கு பாதை அமைத்து தலைமுறைகளின் வாழ்க்கையை உயர்த்திய பெருநகரம் சென்னை என்றார். எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மற்ற சட்டசபை உறுப்பினர்களை சங்கி என கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தாவிக உறுப்பினர்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்றார். கஜானாவில் பணம் இல்லை என்று கூறிக்கொள்ளும் முதல்வர் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கியிருப்பது மக்கள் பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் செயல் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். பல்கலை துணைவேந்தர் இல்லாததால் உயர் அதிகாரிகளின் கையெழுத்துக்காக அண்ணா பல்கலை கோப்புகள் மாத கணக்கில் தேங்கி கிடக்கின்றன. தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீடு மனை விற்பனை பத்திரப்பதிவு செய்யும் பணிகள் 5 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதனால் வரிசை முறைக்கான டோக்கன் பெற வேண்டிய தேவையில்லை என பதிவுத்துறை அறிவித்துள்ளது. ஏடிஎம்மில் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போரிடமே ₹15 மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும். இது மற்ற வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தாது என எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் உள்ள 31,336 அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புளியம்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் மதுரையைச் சேர்ந்த PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் அமுதா ஆகியோருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அருகே அன்னூர், கோவில்பாளையம் பகுதிகளில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் அதிகாலை முதல் போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பழனி தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான ₹100 கோடி மதிப்புள்ள நிலம் விற்பனை பத்திரத்தை மோசடியாக பதிவு செய்த விவகாரத்தில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து கேரளம் செல்லும் விமானங்கள் அனைத்தும் பயணிகள் கூட்டத்தால் நிரம்புகின்றன. விமான கட்டணங்களும் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ₹800 உயர்ந்து ₹1,19,600க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ₹100 உயர்ந்து ₹14,950க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் ₹270க்கு விற்பனையாகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் புளியம்பட்டி தங்கராஜ், மதுரை அமுதா ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். பல மாநிலங்களில் காலியாக உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க புதிய மத்திய கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஐடி வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேனி வருசநாடு அருகே மூலவைகை ஆற்றங்கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது. இதை மயிலாடும்பாறை வட்டார அலுவலர் தலைமையில் சுகாதாரத்துறை ஆய்வு செய்தது. ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்த நாளை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பஸ்களில் கட்டணம் உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து நெல்லைக்கு ₹1,500 இருந்த கட்டணம் ₹3,700 அதிகரித்துள்ளது. நாகர்கோவிலுக்கு செல்லும் பஸ்கான கட்டணம் ₹3,600 வசூலிக்கப்படுகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே வெங்காயம் பூண்டு குடோன்களில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 370 கிலோ பான் மசாலா, புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகியின் உடலுக்கு அரசு சார்பில் சபாநாயகர் பிரபாகர், அமைச்சர்கள் ராஜ்மோகன், வெங்கட்ரமணன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியிலிருந்து 12,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பரிசல் இயக்க தடை நீடிக்கிறது. இஸ்லாமியர் மீது அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி பாஜ நிர்வாகி குருஜி வழக்கு தொடர்ந்தார். சமூக ஊடக சண்டைகளை கண்காணிப்பது போலீஸ் வேலை அல்ல, அவர்களுக்கு பல பணிகள் உள்ளன என்று ஹைகோர்ட் மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. பாலியல் புகாரில் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றும் அருண்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். போலீஸ் மோப்ப நாய்கள் ஓய்வு பெற்ற பின் அதன் உணவு, மருந்து உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளார்.
10 ஆண்டுகள் சேவையாற்றிய நாய்களை ஓய்வுக்கு பின் தவிக்கவிடக்கூடாது என்றார். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள டெல்லி முதல்வர் ரேகா குப்தா இன்று வேலூர் ஸ்ரீ லட்சுமி நாராயணிபுர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலில் நடந்த பாரம்பரிய சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டார். தெலுங்கானா ஐதராபாத் மாதப்பூரில் கட்டுமான பணியில் இருந்த 7 அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 2 பேர் பலியானார்கள். காயமடைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. சைபராபாத் போலீசார் விசாரிக்கின்றனர். கர்நாடகாவில் தாவர கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படும் அனலாக் பன்னீரின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டிசம்பர் 10ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை அனைத்து கட்டுமான பணிகளுக்கும் முழு தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள பொன்னமடா ஏரியில் 72வது நேரு கோப்பை படகு போட்டி கோலாகலமாக தொடங்கியது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் 71 படகுகள் இப்போட்டியில் இடம்பெற்றன. நெல்லை வடக்கன்குளத்தில் உலக நன்மைக்காக திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. 5000த்திற்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில சட்டசபை நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளியை கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றியதுடன் மாநில மக்கள் இக்கொண்டாட்டத்தில் பங்கேற்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் 6 மாத காலத்தை நெருங்கும் நிலையில் ஈரான் ஒப்பந்தத்திற்கு தயாராக இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என டிரம்ப் எச்சரிக்கைக்கு அமெரிக்கா மீது தரைவழி, வான்வழி, கடல் வழியாக தாக்குதல் தொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. லோசான் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 88.05 மீட்டர் எறிந்து 2ஆம் இடத்தை பிடித்தார். இலங்கையின் ரமேஷ் பத்ரகே 88.14 மீட்டர் வீசி வெறும் 0.09 மீட்டர் வித்தியாசத்தில் நீரஜ் சோப்ராவை முந்தினார். யஷுடன் டாக்ஸிக் படத்தில் நடித்துள்ளார் கியாரா அத்வானி. ஆக 26இல் படம் வெளியாகிறது. இதையடுத்து ஹிந்தியில் சைஃப் அலி கானுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கிறார். முதன்முறையாக இவர்கள் இணையும் இந்த படம் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கதையில் உருவாகிறது. எழுத்தாளர் கனிகா தில்லான் இயக்குநராக அறிமுகமாகிறார். விரைவில் படப்பிடிப்பை துவங்க உள்ளனர். தமிழில் ஓரளவு வெற்றி படங்களில் நடித்துள்ள பிரியா பவானி சங்கர் தெலுங்கில் ஏற்கனவே 3 படங்களில் நடித்தார். ஆனால் எதுவும் வெற்றி பெறவில்லை. நேற்று வெளியான இருமுடி படம் அவருக்கு வரவேற்பை பெற்று முதல் வெற்றியை பெற்றுள்ளார். சிவா நிர்வாணா இயக்கத்தில் ரவி தேஜா நடிப்பில் வெளியான இப்படம் அப்பா மகள் பாச பின்னணியில் உருவாகி உள்ளது. இதில் 10 வயது சிறுமியின் அம்மாவாக பிரியா நடித்துள்ளார். இந்த வெற்றியால் தெலுங்கிலும் இவர் ஒரு ரவுண்ட் வரலாம். அதோடு ரவி தேஜாவிற்கும் சிறு இடைவெளிக்கு பின் வெற்றி கிடைத்துள்ளது. வாட்டர் வீரையா படத்திற்கு பின் நடிகர் சிரஞ்சீவி மற்றும் இயக்குநர் பாபி கொல்லி கூட்டணி மீண்டும் ஒரு படத்தில் இணைந்துள்ளனர். சிரஞ்சீவியின் 158வது படமாக உருவாகும் இதற்கு காகா என பெயரிட்டுள்ளனர். சிரஞ்சீவியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்பா மகள் கதை பின்னணியில் உருவாகும் இப்படத்தில் தொழிற்சாலை ஒன்றில் மேற்பார்வையாளராகவும் தாதாவாகவும் இருவேறு பரிமாணங்களில் சிரஞ்சீவி உள்ளார். மகளாக அனஸ்வரா ராஜன் நடித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி 13இல் படம் ரிலீஸ் ஆகிறது. இயக்குநர் பாலாஜி மோகன் சத்தமின்றி ஹிந்தியில் நயே நவேலி என்ற படத்தை இயக்கியுள்ளார். நாயகியை மையமாக வைத்து உருவாகும் இப்படத்தில் யாமி கௌதம் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளார். ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்க இயக்குநர் ஆனந்த் எல் ராய் தயாரிக்கிறார். சமீபத்தில் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. அக்டோபர் 16இல் படம் ரிலீஸ் ஆகிறது. ஹிந்தியில் முதல் வெற்றியை பாலாஜி பதிப்பாரா என பார்க்கலாம்.